அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போங்களா. இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வாழ்ந்து கெட்ட குடும்பம். அது 30 வருஷமாக தொடர்ந்து வாழ்ந்தவரும் கிடையாது, 30 வருஷமாக தொடர்ந்து கெட்டவரும் கிடையாது என்பதுங்க ஒரு சொல்லுடை உண்டு தமிழில், இல்லைங்களா? அது எங்கள் குடும்பத்தில் கரெக்டானது. எங்கள் முன்னோர்கள், அதாவது எங்கள் தாத்தா, அவங்க பெற்றோர்கள், எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க தம்பிகள் 5 பேர். ஸோ மொத்தம் 6 பேருங்க குடும்பத்தில். 6 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பிஸ்னஸ்னால், இதில் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். அந்த காலத்தில் 120 வருஷம் முன்னாடி 1910கள் 20களில் என்ன ப்ராடக்ட்னா, இந்த தலைப்பாகை கட்டிப்பாங்க இல்லையா, டர்பன் அப்படிம்பாங்க. அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைப்பாகை அணிஞ்சிருப்பார்ல, முன்னாடி ஜரிகை வேலைப்பாடம் பண்ணி அதை பட்டு இது தலைப்பாகை. அந்த காலத்தில் அந்த தலைப்பாகை அணிகிறது ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்துடைய சிம்பிள் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த அரசுக்கு முக்கியமான அதிகாரிகள், இல்லை முக்கியமான நிலப்பரப்புகள், ஜமீன்தார்கள், அவங்கெல்லாம் அந்த இன்வேரிவலி அந்த தலைப்பாகை அணிஞ்சாங்க. அது என்னென்ன ப்யூர் பட்டில் பண்ணது. அதில் ஜரிகெல்லாம் கோல்டு, பியூர் கோல்டில் பண்ணது ஜரி. விலையும் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே நூற்றுக்கணக்கான ரூபா இருக்கும், இப்போ லட்சக்கணக்கில் ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுத்து அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதை திண்டுக்கல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த ப்ராடக்ட் லாபம் கொட்டோன்னு குடிச்சேன். சரிங்களா? திண்டுக்கல்ல எங்கள் சமூகத்தில் நம்பர் 1 பணக்காரங்களை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. 120 வருஷம் முன்னாடி நாங்கள் எங்கள் சமூகத்தில் டாப் 1. சரிங்களா? அந்த நெய்கிற டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேங்க. அது என்னென்ன, பட்டு நூல்களை ஒரு 10,000 நூல்கள் எடுத்துகிட்டு ஒரு பெரிய உருளையில் சுற்றிப்பாங்க. ஒரு 100 மீட்டருக்குன்னு வச்சுங்களேன். அது நீளம் பார்த்திங்கன்னா 4 மீட்டருக்கு இருக்கும். அவ்வளோ நீளம் இருக்கும். 4 மீட்டருன்னா 12 அடி. 12 அடி நீளத்துக்கு இருக்கும். அது விழுது அப்படிம்பாங்க, ஹீல்டாய். அதை வாங்கிட்டு அதை அப்படியே சீப்பும் ஒரு நீளமான அமைப்பு இருக்கும். அது நாங்கள் டெக்னிக்கலாக கோம்பு அப்படிம்போம். அந்த கோம்பு வழியை வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கும். அதில் துணி நெய்கிற துணியை சுற்றுறதுக்கு. சரிங்களா? இப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷின் அந்த தறிக்கு 2 பக்கமும் 2 வீவர்கள், நெசவாளர்கள் நின்றுருப்பாங்க. அவங்க கையில் ஒரு மரக்கட்டை, அது நாங்கள் ஷட்டில் படிப்போம். அதில் கண்டு பட்டு நூல் சுற்றினா கண்டு நிறைஞ்சிருக்கும். அந்த நூல், அந்த மரக்கட்டையை இங்கே ஒரு சைட்லேருந்து இந்த சைடில் லாவகமாக எந்த இலையும் அறுந்து போகாத அளவுக்கு அப்படி உள்ளார வீசுவாங்க. 12 அடிக்கு போகணும் இல்லையா, வீசுவாங்க. அந்த மரக்கட்டையில் 2 பக்கமும் இரும்பு பூன், கூர்மையான பூன் இருக்கும். அதனால் அந்த 2 நூலுக்கும் இடையில் அப்படி போகும், ட்ராவல் பண்ணிட்டு போகும். அந்த பக்கம் இன்னொரு தொழிலாளி இருப்பார், இன்னொரு வீவர் இருப்பார். அவர் அதை கட்சி பிடிப்பார். கட்சி பிடிச்சி அதை அப்படியே கட்சி பிடிப்பேன். இந்த மேலே இருக்க நூல்லாம் கீழே இருக்கும், கீழே இருக்க நூல்லாம் மேலாகும். அது ஷெட்டிங் அப்படிம்பாங்க. அது பண்ண பிறகு அந்த நூல் அந்த இதில் இலைகளை மாட்டிக்கும். ஸோ அடுத்த இலையை அவர் அந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு வீசுவார், அந்த மரக்கட்டையை வீசுவார். இங்கே இருக்க நெசவாளர் பிடிச்சுவார். ஸோ அப்போ அந்த நூல் நெஞ்சது அதை முன்னாடி தள்ளுவார். அந்த கோம்பு மூலமாக முன்னாடி இருக்க துணியோட துணியாக சேர்த்துவார். அந்த நூல் சுற்றிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டருக்கு ஒரு தடவை அந்த இது துணி நடுவில்
ஜரிகை வேலைப்பாடு, நம்ம பட்டு சேலைலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜரிகை வேலைப்பாடு. ஸோ அந்த ஜரிகை வந்து தலைப்பாக கட்டினா முன்னாடி தெரிகிற மாதிரி. ஸோ இவ்வளோ பெரிய ஜரிகை கட்டினா அந்த அளவுக்கு அந்தஸ்து அதிகம். ஸோ இது வந்து நிறையக்கும் கஷ்டமான வேலை. அந்த வீரர்கள் கிடைக்கணும், அந்த வீரர்கள் டெக்னாலஜி எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடச்சிது எங்கள் முன்னோர்களுக்கு. ஸோ பணம் வந்து அதில் அபரிதமாக கொடுத்துச்சுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து கொஞ்சம் நல்ல காரியம் பண்ணணுன்ட்டு எங்கள் ஊரில் கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கே தசோதர நிகழ்ச்சின்னு கிடைக்கும். அன்றைக்கி தினத்தை செலக்ட் பண்ணி எங்கள் ஊரில் இருக்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் இன்வேரிபிளி எல்லாத்தையும் கூட்டுருவாங்க. அன்னதானத்துக்கு வீட்டில் வந்து பெரிய பெரிய ஹண்டாவில் வச்சு நல்ல பச்சரிசி, நல்ல உயர்ந்த பச்சரிசி வாங்கி, நல்ல பசு நெய் வாங்கி, அதில் வந்து மிளகு, நிறைய முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு தாளித்து அது கீழே ஓலைப்பயிரை கொட்டுவாங்க. ஓலைப்பயிரை கொட்டினா அந்த இளம் சூடு கொஞ்சம் ஆறின பிறகு இளம் சூட்லேயே ஒரு பெரிய பெரிய உருண்டை பிடிக்கணும். பெரிய உருண்டைன்னா எப்படின்னா ஒரு கையில் பிடிக்க முடியாது, 2 கையில் பிடிக்கணும். அந்த மாதிரி பெரிய உருண்டை அதை கட்டிட்டு அதை உருண்டை பண்ணிட்டு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க, வாழையில் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நகரங்கிறது 4 நதி மட்டும் தான். கிழக்கு ரதி, வடக்கு ரதி, மேற்கு ரதி, தெற்கு ரதி, அவ்வளோ திண்டுக்கல் நகர். ஏன்னா அப்போ வந்து மக்கள் தொகை கம்மி தானே, 120 வருஷம். அதே மாதிரி அங்கே டிராஃபிக் இருக்காது, எல்லா ரதிலையும் மரம் இருக்கும், பெரிய பெரிய திண்ணை வச்சு வீடுகள் இருக்கும். ஸோ அந்த தொழிலெல்லாம் அங்கே மரத்தடியில் திண்ணையில் உட்காந்து அந்த சோற்று உருண்டை, பெரிய சோற்று உருண்டை, பொங்கல் உருண்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து பாதியை கட் பண்ணுவாங்க, பாதியை பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுக்கிட்டு அதை வந்து உதிரியாக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. சாம்பார்லாம் கிடையாது, நெய் ஊற்றி நல்ல அது அப்படியே வெறுமனே சாப்பிட்ருப்பாங்க. அது வந்து ஏற்கனவே ஒரு அடல்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு அந்த பாதி சோற்று சரியாக இருக்கும், அவ்வளோ பெரிய உருண்டை. அதை சாப்பிட்டு அங்கேயே தண்ணியில் மரத்தடியில் படுத்து தூங்குவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஆனமே மாரியம்மன் கோவிலுக்கு அங்கே போய் தசோதர நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு அங்கே மைதானத்தில் கூட்டிகிட்டு இரவு சாப்பாடு வேணும் இல்லையா, ஆனால் அந்த மீதி பாதி உருண்டையை 8 மணி போலத்தில் சாப்பிட்டு முழுவதும் நைட் முழுவதும் அந்த தசோதர நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பாங்க. இது வந்து அப்போ நடைபெறல. சரிங்களா, இந்த இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். திண்டுக்கல் சார்ந்தவர்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்களே என்னுடைய சகோதர சகோதரிகள் தெரியாமல் இருக்கலாம். எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த ரயில்வே ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நகரில் மட்டும் அது ரோட்டு மேலே மட்டும் ஒரு 4-5 கடை இருக்குமா. அதில் எங்கள் தாத்தா கடை ஒன்று. என்ன பண்ணுவாங்க, காலையில் 9 மணிக்கு கடையை திறந்தாங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் அந்த இது சூரியன் அஸ்தமனம் ஆகிற முன்னாடி அதை பூட்டிட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு திண்டுக்கல் நகருக்கு போயிடுவாங்க. ஏன்னா நடுவில் வழிப்பறி கொள்ளை அதெல்லாம் வந்து பயம் அதிகம். அது நடுவில் வீடும் இருக்காது, இதுவும் இருக்காது, அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து அங்கே போயிடுவாங்க. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்குது, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. முதல்ல வந்து அது ஸ்பென்சர் கம்பெனி அப்படிம்போம். பெரிய காடாக இருக்கும், அது உள்ளார போகிற சின்ன பிள்ளைங்க போகிறதுக்கே பயப்படுவோம். ஸோ அப்புறம் தான் திண்டுக்கல் முனிசிபாலிட்டி வந்து அது வாங்கி பஸ் ஸ்டாண்டில் மாட்டாங்க. அதே மாதிரி என்வி தியேட்டர் ரோடுன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இளமை தலைமுறைக்கு என்வி தியேட்டர்னு தெரியாது, ஏன்னா இடிச்சிட்டாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து 1945 அந்த தியேட்டர் கட்டும்போது நரியெல்லாம் வந்து உள்ளார போகுமா, நரி ஊழல் சத்தம்லாம் ஊருக்குள்ளே இருக்கும். சரி, ஓகேங்களா, நிகழ்ச்சி போங்களா. சரி, இந்த மாதிரி அன்னதானம் பண்ண பலன் வந்து எங்கள் முன்னோர்கள் கிடச்சிது. அது மூத்தவரனா எங்கள் தாத்தா இருக்குது. தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு பிறகு 6 தலைமுறைகள் வம்சம் தழைச்சி வளர்ந்தது. அது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் மூத்த அண்ணன், அவருக்கு மூத்த மகன், அவருக்கு 2 மகன்கள். ஸோ மற்ற தம்பிகள்லாம் வாரிசுகள் எங்கே இருக்காங்க அவ்வளோ தெரியல. ஸோ எங்கள் தலைமுறை மட்டும் வம்சம் வந்து விருத்தியாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது என்னென்ன எல்லாமே அந்த மாதிரி செல்வத்தில் அப்படி செழிச்சிட்டு இருந்தாங்க.
திடீர்னு பார்த்தா இந்திய சுதந்திர போர், இந்திய சுதந்திர போராட்டம் இல்லைங்களா. அதில் வந்து காந்திஜி, மகாத்மா காந்தியடிகள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அது இந்த அந்நிய துணியெல்லாம் எரிப்போம் அப்படின்ட்டு ஒரு போராட்டம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா பொதுமக்களும் அப்போ வந்து எல்லாம் துணிகள்லாம், நிறைய துணிகள்லாம் வெளிநாட்டில் தான் வரும், பர்டிகுலர் லண்டனில் வரும். அந்த துணியெல்லாம் போட்டு எரிச்சாங்க. எரிச்சிட்டு கதராடை தான் ஊற்றணும், அப்போ தான் ஏழை நெசவாளர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு கொள்கை பண்ணார். ஸோ அதனால் நினச்சி எல்லாமே பெரும்பாலும் கதராடை, கதற்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. அந்த குள்ளே போட ஆரம்பிச்சதுன்னு அது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இல்லை. அந்த தலைப்பாயை கட்டுறது பெரும்பாலான பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. 90% பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதில் நல்ல அடி வாங்கினது எங்கள் வியாபாரம். ஏன்னா யாரும் வாங்குவார் இல்லாமல் அப்படியே அடி வாங்கிடுச்சு. ஆனால் வந்து செல்ஃபிலே பழகினதில் நிறைய காலங்கள் வாங்கி அப்படி சோர்ஸாவான வாழ்க்கை. திடீர்னு பிஸ்னஸ் படுத்துக்கிட்டோமே ஐபி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஐபின்னு தெரியும் இல்லையா, இன்சால்வென்சி பர்சன், அது தமிழில் மஞ்சக்கெடுத்து செய்வாங்க. ஸோ இருந்த சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து வேறு இடத்துல போய் வேலை செஞ்சு வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை. எங்கள் தாத்தாவுக்கு அந்த பிஸ்னஸ் அனுபவம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வட இந்தியா போய்ட்டு வந்து அந்த ஹிந்தி பேசுகிற அனுபவம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பண்ணுற அனுபவம் வந்து அது மூலதனமாக வச்சுட்டு வேறொரு கடையில் வேலை பார்த்தேன். மும்பை மாதிரி இடத்துலாம் போயிட்டு பழகிட்டு அந்த சொந்த உழைப்பில் ஒரு வீடு வாங்கிட்டார். வீடு எல்லாம் வாங்கிட்டு சுகம் பண்ணேன். அந்த சோதனை அப்படியே எங்கள் அப்பா வளர்ந்ததில்லை. அந்த படித்த படிப்பு ஏற்ற அரசாங்க வேலை கூட ட்ரை பண்ணாமல் மெத்தனமாக இருந்தார். அப்புறம் வந்து ஒரு நண்பர் மூலமாக வீடு தேடி வந்த கதையை வந்து ஒரு இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அது 30 வருஷமாக தொடர்ந்து வாழ்ந்தவரும் இல்லை, நல்ல வாழ்ந்தவரும் இல்லை. 30 வருஷமாக தொடர்ந்து கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தவரும் இல்லை. நன்றி, வணக்கம்.